Hey guys, ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான பைக்னா அது NS 200 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பைக். இப்போ கரண்ட்டாக ரோட்ஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்க ஒரு 200cc செக்மெண்ட் பைக். ஸோ இப்போ அப்கிரேடாக நம்ம கிட்ட 400cc, அதாவது NSோட 400cc தான் இருக்கு. ஸோ இதோட ஓனர்ஷிப் வியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓனர்ஷிப்பை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 3 months எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு வேல்யூபிளான கஸ்டமர் ஹரி இப்போ நம்ம கூட இருக்காரு. வெல்கம் ஹரி. ஹாய் ஹாய் ஹரி, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஏன் இந்த பைக் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்றதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி 400 செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 390 இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங்காக வந்து மீட்டியார்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் ட்ரைம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் ஒய் NS 400 அப்படின்றது தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தது பட்ஜெட் தான். ஓகே, பட்ஜெட் வைஸ் பார்த்தா இது ஒரு ஸ்போர்ட்டியாகவும் நல்லா இருந்தது. ஓகே, அதனால ஓகே, நான் ரொம்ப நாளாக 400 தான் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அது ஒரு கம்மி ரேட்டில் ஒரு நைஸ் லுக்கு, அப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் வர சொல்ல ஓகே நம்ம இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி NS ஆல்ரெடி உங்களோட பிளான்ஸில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ 400 அப்கிரேட் பண்ண ப்ளஸ் பெஸ்ட் ப்ரைஸிங் அப்படின்றதால வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ வந்து இதோட பவர் அவுட்புட் கம்மிட்டோட பவர், ஏன்னா இந்த நீங்கள் வந்து 400cc வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க இந்த வந்து இந்த பைக்கை. ஓகே, ஸோ 400cc வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க இந்த பைக்கை. ஸோ உங்களோட பவர் அவுட்புட் எப்படி இருக்குது? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இருக்கா? உங்களுக்கு சிட்டி அண்ட் ஹைவே ரைடிங்ஸில் வந்து எந்த லெவலுக்கு உங்களால் பவர் அவுட்புட் வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? எப்படி சொல்கிறது, ஹைவேஸ்லாம் போனால் வேறு லெவலில் இருக்கும் வண்டி. ஓகே, அதுவே நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டணும்னா ஒரு 2 கீர்லாம் வந்து என்னடா வண்டின்ற மாதிரி இருக்கும். அதுவே 3rd கீர் போயிட்டேன்னு வச்சுங்களேன், வேற லெவலில் இருக்கும் வண்டி. 3rd கியருக்கு மேலே அந்த புல் வேற மாதிரி புல் வேற லெவலில் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 2 கீர் மட்டும் எப்பவுமே வண்டி கொஞ்சம் லைவா இருக்காது. ஓகே, அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான். ஹைவேஸ்லாம் பொறுத்தவரை வேற லெவலில் இருக்கும். சூப்பராக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை ஸோ இல்லை. அந்த உங்களுக்கு டார்க் ஃபீல் பண்ண முடியுது டெஃபினட்டாக. நீங்கள் கைண்ட் ஆஃப் ஒரு சடன் ஆக்சிலேஷன் பண்ணும்போது அந்த ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா ஹரி? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நல்லா இருக்குது. இன்னும் நிறைய ரைட்ஸ் போனால் இன்னும் நிறைய தெரியும். இது வரைக்கும் ஓகே தான் எனக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம டாமினாரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு இன்ஜின் தான். உங்களுக்கு டாமினார்லேருந்து கைண்ட் ஆஃப் ஒரு என்ன ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இந்த இன்ஜின் வந்து ரிஃபைண்டாக இருக்குது உங்களுக்கு? டாமினார் டிசைன் வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சது அது. ஓகே, ஆக்சுவலாக அது ரேட் அப்போ பார்த்தீங்கன்னா வந்த புதுசுலாம் ரொம்ப காஸ்ட். அது நம்மலாம் வாங்க முடியுமா அப்படின்றது. அப்புறம் சரி ஆஃபீஸு அதுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே அந்த டைமில் இந்த ஒரு பைக் வர சொல்ல ஓகே நம்ம இதுக்கு போகலாம், அதே இன்ஜின் தான், அந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ரிஃபைன்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் ஸ்மூத்னஸாக இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக, டெஃபினட்டாக. ஓகே, ஸோ 400cc நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸில் டெஃபினட்டாக க்ரூஸ் பண்ணியிருப்பீங்க. அரௌண்ட் ஒரு 100, 120, 130 டெஃபினட்டாக ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி. ஸோ ஒரு 100க்கு மேலே இந்த வண்டியோட வைப்ரேஷன்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கா? ஆன் ரோடு வந்து பேக்டாக வச்சிருக்கா பைக்? இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஹை ஸ்பீட்ஸில்? ஆக்சுவலாக அது ஓட்டுறவங்க வெயிட்டை பொறுத்து. என் வெயிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 130க்கெல்லாம் போனால் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக தெரியுது. ஓகே, அதனால அந்த 120க்கு மேலே போனாலே வாப்லியா ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த அளவுக்குலாம் இல்லை, லைட்டாக ஒரு இது அந்த ஃபுட் பெக்ஸு அதெல்லாம் தெரியுது. மற்றபடி ரொம்ப இஷ்யூலாம் சொல்ல முடியல. போக போக வேணா தெரியலாம். ஓகே, ஸோ அரௌண்ட் வந்து இப்போ ஒரு 3 months நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. 1600 எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு? 1600 கிட்ட போயிருக்கு. ஸோ சர்வீஸ் வந்து ஒரு சர்வீஸ் போயிருக்குங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் போயிருக்கு. இப்போ செகண்ட் சர்வீஸ் போனோம். ஓகே, நெக்ஸ்ட் அது போயிட்டு. ஆனால் ஓரளவுக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாக தான் இருக்குது சர்வீஸ்லாம். சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப அந்த ஹையெல்லாம் இல்லை, அவங்களும் நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க சர்வீஸ் பொறுத்து. ஓகே, நம்ம யூஸ்வலாக வந்து மைலேஜாக இருக்கட்டும், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடியும் நம்ம வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்லோவாக ஓட்டுங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், ஆஃப்டர் அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முன்னாடி வரைக்கும் பின்னாடி பிரேக் பிடிக்கவே இல்லை. ஓகே, என்னதான் ஃபாஸ்ட்டாக அந்த பிரேக் அடித்தாலும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் நிற்குமே தவிர நீங்கள் பிரேக் பிடிக்கிற இடத்துல நிற்காது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண அப்புறம் அதெல்லாம் சொன்னவனே அவங்க ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ வேற லெவலில் இருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் சர்வீஸ்ல ஏதாவது லாக் இருந்துச்சா இல்லை ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு பிரேக்கிங்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் கேட்டது? அது அவங்க ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அது ப்ரெஸ் ஆக அது செட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் வருதுனால டிஃபால்ட்டாகவே அது உள்ளே தான் அது மெக்கானிசம் ஒர்க் ஆகுது, எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே, அது அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு அப்புறம் ஓகே தான். கம்ப்யூட்டர் மோட்ஸ் நமக்கு வந்து 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோட், ரெயின், ஆஃப் ரோட் அண்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதில் அதுவும் இன்க்ளூடிங் அது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், அப்போ ரெய்னி டைமில் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் மோஸ்ட்டாக ரோடை ஓட்டியிருக்கேன். ஓகே, ரோடை பொறுத்த வரைக்கும் அதான் அந்த கீரிங் பொசிஷன் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். ரெய்னிங்கும் நல்லா தான் இருக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை. இந்த அட்வென்ச்சராக போய் அந்த அளவுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஆஃப் ரோடு வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸும் நான் அவ்வளோ ட்ரை பண்ணல, அது இன்னும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்.
இப்போதைக்கு ரோட அட்வென்ச்சர் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த சிட்டி கண்டிஷன்ஸ்க்கு இப்போ ஏன்னா இப்போ வந்து நிறைய ஆமா. ஒர்க் போயிட்டு இருக்கு மெட்ரோ ஒர்க். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சாண்ட்ல நீங்க வந்து போகும்போது அப்ப பிரேக்கிங்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டேபிளா இருக்கு, பிரேக்கிங் ஸ்கிட்டிங் அதான் ஆமா இருக்குங்களா? அந்த டைம்ல பிரேக்கிங், சஸ்பென்ஷனு எல்லாம் அப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. சஸ்பென்ஷன் சொல்லணும்னா இன்னும் வந்து ஒரு சிங்கிளா போக சொல்ல உங்களுக்கு பள்ளமேடு இருக்கதே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. உங்களோட போஸ்டர் அது வந்து அந்த ரைடிங் அது வந்து அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றது தான். ஏன்னா அந்த சஸ்பென்ஷன் நீங்க போய் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, ஆமா. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. பட் மத்தபடி வேற நீங்க ஏதாவது பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ரிஸ்ட் பெயினா இல்ல வந்து ஒரு பேக் பெயின் உங்களுக்கு அந்த போஸ்டர் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் இல்ல அது பண்ணுவீங்களா? ஆக்சுவலா பில்லியன் உட்காந்தாங்கன்னா அது ஓரளவுக்கு தெரியுது. ஓகே. இன்னும் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போனா நான் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ரொம்ப லாங்லாம். ஓகே. அப்புறம் போனா தெரியும். ஆனா Pillion இப்போ in the எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. இப்போ ஓகே தான். அந்த ஸ்போர்ட்டிவ் மோடு நல்லா தான் இருக்கு. ஓகே சூப்பர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ பில்லியன் இந்த சென்ஸ் வந்து எப்படி ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு வெயிட்டா உட்காந்தாங்கன்னா அந்த கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஒரு நம்ம டக்குன்னு திரும்புறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மற்றபடி ஓகே தான். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக் எடுத்திருக்கீங்க. மைலேஜ்ல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மைலேஜ் பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து சிட்டி அந்த ஹைவேஸ்ல ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பண்ணுங்க. இதோட ஃபர்ஸ்ட் பைக் 400 தான் எடுத்ததே நானு. இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ ஸ்ப்ளெண்டர், ஜூபிட்டர் அந்த மாதிரி ஓட்டிட்டு இது எடுக்க சொல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்ல பரவாயில்லையா உனக்கு இது இவ்வளவு கொடுக்கதே அதிகம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் ஒரு ஹைவே அந்த அளவுக்கு போக சொல்ல ஒரு 30 வருது. ஓ சூப்பர் சூப்பர். அதுவே ஆனா நம்ம சிட்டிக்குள்ளலாம் ஓட்டினா 26, 27 அது நம்ம ஓட்டதை பொறுத்து. ஓகே. ஏன் வெயிட்னால அது அவ்வளவு ததானே தெரியல. வெயிட் கொஞ்சம் அதிகமா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி தரலாம். கம்மியா இருந்தா ஒன்னும் அதிகமா கூட ஸோ இப்போ தரலாம். ஒரு அக்ரெசிவான ரைடிங்ல இவ்வளவு மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த NS அக்ரெசிவால ஒரு 27, 26 அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கைண்ட் ஆஃப் அச்சீவபிள் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஓவராலாக வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் பைக்ஸ் போகும்போது எல்லாரும் சர்வீஸில் தான் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், சர்வீஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போகிற ஒரு இஷ்யூன்னு வரும்போது அது இந்த ஸ்பார்ட்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், இந்த அவங்களோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 3 months போயிருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சர்வீஸில் எப்படி? ஆக்சுவலா பைக் வாங்கின புதுசுல என்னன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் போனேன். ஓகே. போயிட்டு வர சொல்ல என்ன ஆச்சுன்னா பின்னாடி சீட்டு கீழே விழுந்துருச்சு. ஏன்? அது எப்படி வச்சதுல அவங்க கொடுக்க சொல்லி அது ஒழுங்கா லூஸ் பண்ணாங்களா இல்ல நான் சரியா மூட முட்டேனா என்னன்னு தெரியல. ஓகே. அது கீழே விழுந்துருச்சு. போய் சொன்ன உடனே அப்புறம் என்ன பண்ணாங்க, ஓகே நம்ம இது ஆக்சுவலா NS தான். ஓகே. NS 200 தான். அதை வைக்க சீட்டை கீழே போட்டாங்க. ஓ ஆக்சுவலா வேற சீட் எடுத்து இதுல புது சீட்டை ஆர்டர் பண்ணி NS சேம் சீட்ஸ்ன்றதால அதனால பார்ட்ஸ் அந்த இது பத்தி அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டா இல்ல வந்து சர்வீஸ்ல ஏதாவது உங்களுக்கு இல்ல அவங்க ஒழுங்கா டைட் பண்ணாம குடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓகே. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. So, அது ஒரு மத்தபடி அதான் நம்ம கேட்டனா டக்குன்னு பார்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ரேட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு மத்தத கம்பேர் பண்ற சொல்ல. அதுவும் இல்லாம இதுல ஒரே பிரச்சனை என்னன்னா இந்த நம்ம டர்னிங் எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா, அதுல டயர் மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு. அது போக போக வேற மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ டயரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் வந்து gripல வந்து நீங்க ஆமா வந்து grip லெவல் கொஞ்சம் ஆமா கம்மியா தான் இருக்கு. சோ டெஃபினட்டா இது வந்து வியூஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஓவராலா இந்த 400 NS 400 Zeke வந்து எவ்வளவு உங்களோட ரேட்டிங் தரீங்க அவுட் ஆஃப் 10? சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு 3 monthsக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 7.5, 8. NS நம்ம வந்து வாங்கியாச்சு. இது இல்லனா ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் இல்லனா வேற என்னென்ன உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த பிரைஸ் அமௌண்ட்ல பிளஸ் CC-ஆ இருக்கட்டும் எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த Maverick அப்புறம் வந்து ஹார்லி டேவிட்சனும் வந்தது. ஓகே. அதாவது அதெல்லாம் கம்பேர் பண்ணா அதோட ரொம்ப கம்மியாவே இருந்தது. ஓகே. சோ அதனால ஓகே பட்ஜெட் வைஸும் சரி ஒரு ஸ்போர்ட்டி லுக்கும் சரி நல்லா இருந்தது. NS கம்பேர் பண்ணாலும் ஸ்போர்ட் வேற எதுவும் கிடையாது. ஓகே. அதனால இதை புக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ 3 months எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க NS 400. உங்களுக்கு வந்து இந்த 3 monthsல மேஜராக நீங்கள் ஃபேஸ் பண்ணி வர எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இருக்கு ஒரு கோல்ட் ஸ்டார்ட், இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டரி ரேட்லிங்காக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை மேஜராக உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆகியிருக்கா? இல்லை ஆக்சுவலாக அதான் டிராஃபிக்கில் வந்து அந்த 2 கீர்ஸில் போக சொல்ல ஆஃப் ஆகுது சில டைம்ஸு. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு டைம் வந்து லாங் ரைட் போயிட்டு வந்து நிறுத்திட்டேன் வண்டி. 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட்டே ஆகலை. ஓகே. நான் நான் அப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், அந்த மெக்கானிக்லேருந்து எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி கேட்டதில் அவங்க என்னென்ன சொன்னாங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன், பெட்ரோல் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்தேன். இதுக்கப்புறம் சரியாகும் சொல்லிட்டு டோக் பண்ணி எடுத்து போய் சர்வீஸ்லேயே விட்டோம். அவங்க சரி ஓகே நாங்கள் செக் பண்ணோம் சொல்லிட்டு அடுத்த நாள் கால் பண்ணி உடனே வா உனக்கு நான் இதை காட்டி ஆகணும்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் பார்த்தா இருந்தது உள்ள ஒரு எலி வந்து 12 குட்டி போட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த எலியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒயர் வந்து ஓரளவுக்கு தான் டேமேஜ் இருந்தாலும் ஒரு 500 600 முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பே பண்ணியிருந்தீங்களா? ஓகே. இல்லைன்னா ஏன்னா எலி கடிச்சதுலாம் இன்சூரன்ஸ் கவர் ஆகும் சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் கீழே கடிச்சிருந்தா ஒரு 20,000 30,000. பட் ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும் இல்லையா? எதால எலி போச்சுன்னா உள்ள போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி குட்டி போகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் எப்படி அது ஆக்சுவலாக அது போச்சு உள்ள? எனக்கும் தெரியல. அது ஒரு ஏதாவது ஏன் வந்து வண்டியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். நான் வண்டி எத்தனை விட்டு எங்கே வரேன்னு எனக்கே தெரியாது. ஒரு குடோன் ஆட்டம் இருக்கும், அது விட்டுருவேன். ஓகே. அதனால
அதனால மேபி அப்படி ஆயிருக்கலாம். வண்டி மெயின்டைன் பண்ணணும். ஆனா ஸோ அப்போ டெஃபினட்டா ஒரு யூசர் வந்து இப்போ NS400 வாங்குறேன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எலியெல்லாம் உள்ள போகிறதுக்கு அந்த ஆமா பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்குன்னு இருக்கு. சொல்றீங்களா? ஸோ அது நம்ம மெயின்டைன் எங்க விடுறோமோ அதை பொறுத்து. ஸோ யூஎஸ் மெயின்டெனன்ஸில் முக்கியமாக அதை பார்த்துக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து மவுஸ் இஷ்யூஸ் நிறைய வீட்டை சுற்றி அங்கே நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் முக்கியமாக ஃபேஸ் பண்ணணும். ஸோ கம்மிங் டு த ப்ரைசிங் ஆஃப் த பைக். ஸோ இந்த ப்ரைசிங்னு வரப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணுற டைமில் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக்சரிஸ் என்ன ஃபிட் பண்ணிங்களா, நீங்கள் வாங்குற டைமில் எவ்வளோ பே பண்ணி இந்த பைக்கை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஹரி. ஆக்சுவலாக நான் வந்து அந்த இந்த டேட் இருக்கும் தெரியுமா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்பயே தான் அன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டில் இருந்தேன். ஓகே ஓகே. நைட் ஷிஃப்ட்டில் புக் பண்ணேன். 1,85,000 சொன்னாங்க. அப்பயே புக் நம்ம பண்ணிட்டீங்க. அப்போ வந்து 3,000 5,000 இனிஷியல் பேமெண்ட் வந்து பண்ணி புக் பண்ண சொன்னாங்க. ஓகே. அப்பயே பண்ணிட்டேன். ஆனால் 1 மந்த் கழிச்சு தான் எனக்கு இந்த இதுவே வந்தது. ஷோரூமுக்கு வந்து அந்த எல்லா ஆக்ஷன் வருது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் 2,35,000 சொன்னாங்க. ஓகே. அது எப்படின்னா இந்த இன்சூரன்ஸ்ல இருந்து அப்புறம் ஆர்டிஓ ப்ராசஸ், அதுக்கப்புறம் இந்த அக்சசரி அவங்க அசெம்பிள் பண்ணது, என்ன ஆக்சரிஸ் வந்து அங்க இருந்து அசெம்பிள் பண்ணது மிரரு, ஓகே, இந்த சேஃப்டி கார்டு, அப்புறம் இந்த ஸ்கூல் பெக்ஸ்லாம் இருக்குல்ல, அது மட்டும் தான். ஓகே. மற்றபடி நான் புதுசா போடணும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டரு. ஸோ இது வந்து நீங்க ஆஃப்டர் மார்க்கெட் போட்டு. ஆமா. ஸோ இந்த வகையில இப்போ உங்களுக்கு இந்த வண்டியில என்னென்ன ஆஃப்டர் மார்க்கெட் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கு, இல்லை ஏதாவது வந்திருக்குங்களா? ஸோ அதை பத்தி அது பின்னாடி ஒரு வைப்பாங்கல்ல ஒரு பாக்ஸ், அந்த மாதிரி பாக்ஸ் ஏதாச்சும் வைக்கலாம். லக்கேஜ் ஸ்ப்ரே லக்கேஜ் இது. அதுக்கப்புறம் மற்றபடி வேற எதுவும் பண்ற மாதிரி இல்லை. ஸோ மற்றபடி மொபைல் ஹோல்டர் மட்டும் தான். வேற எதுவும் உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ் வந்து உங்களுக்கு ரெக்வயர்டா இல்லை? ஓகே, போக போக இருக்கலாம். ஓகே. ஸோ கன்க்ளூடிங் பைக் வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 7.58 வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக வியூவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹரி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நீங்கள் வந்து இந்த டைம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye bye.